செந்தில் நல்லா படிச்சிருந்து உனக்கு ஒரு விதி இருந்து உன் தலையில் எழுதிருந்தா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எனக்கு என்னமோ உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ன்றலாம் நம்பிக்கை இல்லைடா. சரி விடு, வேணும்டா அந்த புள்ள ஆசைக்க வேண்டாம், போய் பரிசு எழுதிட்டு வா. இதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணாமே இருந்திருக்கலாம் மச்சான். எக்ஸாம் போறவர்கிட்ட எப்படியா பேசுவீங்க? இல்லை, எல்லாரும் சொல்ற மாதிரி நாளைக்கு நீ ஆபீஸில் யாருன்றலாம் என்னால் சொல்ல முடியாதா? யதார்த்தத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. யதார்த்தத்தை சொல்ற நேரமா இது? டேய் நீ கிளம்புடா, நேரமாகுது. சரிம்மா. அண்ணே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அரசி. அண்ணா சூப்பரா பரிச்சை எழுதிட்டு வா. உன்னால முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில சாதிச்சு காட்டு. செந்தில், பரீட்சை நல்லா எழுது, சரியா? வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கும் தயங்காத மாப்பிள, வெற்றியோட திரும்பி வா. சரி மாமா. நல்லபடியா எழுதிட்டு வாப்பா. சரிம்மா. போலாமா? ஏப்பா மீனா, நீ இவன் கூட போறியா? ஆமா மாமா. ஏப்பா இவன பால் வடிக்க போறியா? கூடயே 2 கையை பிடிச்சி விட்டு வர்றதுக்கு. சரி, அப்ப நீ வேலைக்கு போகலையா? இல்ல மாமா, இன்னைக்கு நான் அவருக்காக லீவ் போட்டிருக்கேன். லீவ் போட்டிருக்கியா? எங்க வாங்க போலாம், டைம் ஆச்சு. போயிட்டு வா. நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். சரி. ஆல் தி பெஸ்ட். எங்க வாங்க, டைம் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட் மாமா. பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் கோமதி, பார்த்தையில அந்த பிள்ளை மீனா இவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்ணுது. ஒரு பரிசு எழுதுறது கூட போகுது வேறு. ஆனால் இன்னொரு விஷயம் கோமதி, மீனா பிள்ளை அவன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம செந்திலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை இப்ப சொல்லுங்க, அவங்க முன்னாடி மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவங்க சந்தோஷப்பட்டு போறாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? பரீட்சைக்கு போறவங்க கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏய், எதுக்கு நீ ஆண்ட எந்த கத்து கட்சிக்கு இருக்க? நீங்க பேசின பேச்சுக்கு அவனுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் பாருங்க. இவ்வளவு பாரு, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் வாடா போலாம். வரேன் வரேன். அண்ணா ஏன் இவர் இப்படி இருக்காரு? நல்லா பரிச்சை எழுதுன்னு 4 வார்த்தை பாசிட்டிவா சொன்னா குறைஞ்சு போயிடுவாரா? எனக்கே அவர் பேசுனது ஒரு மாதிரியா தான்டா இருந்துச்சு. அண்ணே, நீங்க வேணா பாருங்க, எல்லாத்துக்கும் அண்ணன் கண்டிப்பா பதில் சொல்லும். சூப்பரா பரீட்சை எழுதி வேலையை வாங்கிட்டு தான் வரும்.